வெல்கம் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். மும்பையில் அடிக்கிற வெயில் வெயிலோ வெயில் வெயிலோ வெயில், அந்த அளவு வெயில். நீங்கள் கேட்பீங்க வெயில் அடிக்கினா எதுக்கடி நீ கீசர் ரிப்பேர் பண்ணுறேன்னு. இங்கே மும்பையில் இருக்கவங்க வெயில் அடித்தா என்ன, தீ கொடுத்தனா என்ன, மோஸ்ட்லி ரொம்ப பேர் வெந்நீரை தான் குடிக்கிறாங்க. ஏன் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நானே சேனல் வெந்நீர் தான் ஊற்றிக்கிறேன். அந்த வெயில் அடிக்கி இருந்தாலும் மும்பைக்காரங்களே கம்பல்சரி கரம் பானி வேணும். கரம் பானி என்றால் சூடு தண்ணி. இது ஒரு ரிப்பேர் ஆகிட்டு, இதை செக் பண்ணி நம்ம என்னன்னு பார்த்துடலாம். நானே 10 மணிக்கு மேலே குளிச்சாதான் பச்சை தண்ணி, 10 மணிக்கு முன்ன குளிச்சா வெந்நீ தான். இப்போ இது எதுக்கு இந்த கோடு போட்டு வச்சுருக்காருன்னா, இங்கேருந்து இந்த ஸ்க்ரூ நம்ம ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக இந்த பாயிண்ட் இதில் வரணும். கொஞ்சம் கூட முன்ன பின்ன ஆயிடக்கூடாதுன்னு இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, ரோடு போட்டு வச்சுருக்காரு. கஸ்டமர்ஸ் எல்லாம் வாங்கி இது 4 வருஷம் ஆகுது, வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கம்பெனி ஃபிட்டிங்காரங்க அவங்களுக்கு உள்ள ஏதோ கொடுத்துருக்காங்க. டேட் கொடுத்துருக்காங்களா இல்லை கோடு நம்பர் ஒன்றும் தெரியல. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டீ பண்ணை வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா முடியலை, நோஸ் பாக்கெட்டை வச்சு ஓப்பன் பார்த்தா முடியலை. அடுத்து இப்போது இதை எடுத்தாச்சு. பேனர் நல்லா அழகாக ஓப்பன் ஆகுது. ஆனால் கையில் கொஞ்சம் இடிப்படுது கையில். இந்த வீடியோ எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இருளோன்னு வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன ரீசன் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இதை ஃபஸ்ட் நம்ம இந்த 2 கட் அவுட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த கட் அவுட் இல்லைன்னா வெந்நீர் சூடாகலைன்னா இது எல்லா கீசர்லையுமே இருக்கும். பார்த்துக்கோங்க. இது ஒன்று சூடாக சின்னத்தில் கட் அவுட் நம்ம வேலை செய்யலாம். இதை அப்படி லேசாக அப்படி ப்ரெஸ் பண்ணணும். அதாங்க இது 2. இது பேர் வந்து தெர்மாஸ்டர். ஓகே, ஃபிட்டிங்காரனும் அவன் மிஷின் வச்சு ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு சொல்லுவாங்களா 50-60 ஸ்க்ரூ இருக்கும் ஒரு கீசரில். நான் இதுக்கு முன்னே நிறைய கீசர் ரிப்பேரிங் வீடியோ போட்டிருக்கேன். இது எதுக்கு ஓப்பன் பண்ணுறோம், இதில் என்ன போட போகிறோம், இது வேறு வீடியோ. ஓகே, அது பழைய வீடியோ, இது புது வீடியோ. அதுவும் ஃபெயில் ஆகிட்டு இப்போ பெரிய பக்கெட் எடுத்துட்டாரு. ஒரு ஸ்க்ரூவுக்கு ஒரு பொருள் எடுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்க. 1 2 3, இது 4ஆவது. சின்னது பெருசு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ண முடிய மாட்டுக்கு. உங்களுக்கு தெளிவாக இருக்கும் போல். ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி கீழே வச்சா மிஸ்ஸிங் ஆயிரும்னு எல்லாம் எடுத்து இப்படி இதில் வைக்கிறாரு பாருங்கள். இதுக்குள்ளே வைக்கிறாரு. இப்போ கொஞ்சம் செட் ஆகிட்டு நல்லா கடனை ஓப்பன் பண்ணிகிட்ருக்காரு. எங்களுக்கு வந்து இந்த கட்ரு வந்து ஆல் இன் ஒன் ராஜா மாதிரி எல்லா வேலையும் செய்யும். வெட்டலாம், அமுக்கலாம், டைட் பண்ணலாம், சுற்றலாம், திருக்கலாம். இது செய்கிற வேலை இது செய்யாது, இது செய்கிற வேலை இது செய்யணும். இவர் வந்து எல்லா வேலையும் செய்வார். எங்கள் ஜாமானுக்கு ராஜான்னு சொல்லலாம் இவரை. காட்டுக்கு எப்படி சிங்கமோ அதை மாதிரி இது ஒன்றை வச்சு ஒரு 10 வேலை செஞ்சிடலாம், கட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும் வேலை செய்ய. இவங்களுக்கெல்லாம் வீட்டில் ஜாமான் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா இங்கே கொண்டாந்து போட்டுட்டு 1 மாதம் 2 மாதம் செய்ய சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன் செய்ய மாட்டாங்க. பின்ன அதுக்கப்புறம் கொண்டு போவாங்க. இப்படி தான் பல பேர் ஜாமானை நாங்கள் எங்கள் கடையில் பாதுகாத்து வச்சுருக்கோம். நீங்களும் அப்படி தானே, உங்கள் வீட்டில் இடம் இல்லை, பாதுகாக்க வைக்க முடியல சொல்லிட்டு ரிப்பேரிங் ஷாப்பில் கொண்டு கொடுத்துட்டு செய்கிறோம் சொல்லிட்டு செய்ய வேணாம்னு வாங்கிட்டு போகிற மாதிரி நீங்களும் உண்டா சொல்லுங்கள். என் வீடியோ நிறைய ரிப்பேரிங்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இப்படி இந்த நிலமை உண்டா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். 3 மாதங்களை இழுத்தடிச்சு நாளைக்கு சொல்கிறேன். இப்போ செய்ய வேண்டாம், நான் புதுசு வாங்கிட்டு கொண்டு போகிறாரு. வீட்டில் இருந்தால் காணாமல் போயிருமா, இங்கே நாங்கள் பத்திரமா இருக்குமா. இவரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க. இவர் சொல்லுவான், என் கடை என்ன உனக்கு என்ன பாதுகாக்கிற பேங்க் லாக்கரான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதுதான் சாக்குன்னு 2 பேரும் சண்டை போடுறத வீடியோ எடுக்கிறேன். இப்போ நம்ம அது ஓப்பன் பண்ணும் பார்த்தீங்களா, அதில் இவ்வளோ தண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. இதை இங்கே கொடுத்துருவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் என்ன மாற்ற போகிறோம்னு. உள்ள கோயில் பாருங்கள், எரிஞ்சு துரு பிடிச்சி பாசி பிடிச்சி போச்சு. இதுதான் மாற்ற போகிறோம். பூஞ்சானே பிடிச்சி போச்சு. இப்படி இருந்தால் எங்கே தண்ணி சூடாகும்னு சொல்லுங்கள். இப்படி நாங்கள் நிறையா ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கெட்டுப்போன பொருள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். கை வச்சு தொடறதுக்கே கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. ஆனால் இவர் எதுலேயுமே வேலை விஷயத்தில் எதுவுமே கூச்சலாம் பட மாட்டார். எனக்கு கொஞ்சம் அது ஒரு மாதிரி ஒரு அருவருப்பாக இருக்கும். பல வருஷம் ஆகிருக்கு ரிப்பேர் ஆகி. ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்க தூசி டஸ்ட்லாம் எடுத்துகிட்டு இது இல்லாமல் பேக் பண்ணணும். கிணத்துல இருக்கும் பார்த்திங்களா, அப்படி இருக்குது பாஞ்சான் இல்லை பூஞ்சான். இப்போ பாருங்கள், இது நம்ம புதிய கோயில் பல்லால் கடித்து வாயால் கடித்து வெளியே எடுத்தாச்சு. இதுதான் இப்போ செட் பண்ண போகிறோம். இதுக்கும் வாரண்டிலாம் உண்டு, கேரண்டிலாம் உண்டு. எத்தனையோ 3 மாதத்துக்கு வாரண்டி கேரண்டி கடைக்காரங்க எங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்கள் கஸ்டமர் நல்லவராக இருந்து நாங்கள் கேட்குற பணத்தை கையில் கொடுத்துட்டா நாங்கள் 4 மாதமும் கொடுப்போம், 5 மாதமும் கொடுப்போம், 6 மாதம் கொடுப்போம். சிலவங்க பணத்தை குறைச்சி கொடுத்தா கரெக்டாக உனக்கு 2 மாதம் தான் 1 மாதம்னு சொல்லி கையில் கொடுத்துருவோம். எத்தனை ஆயிரம் பேக்கிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிண்ணம் மாதிரி கொடுத்துருக்காங்க.
இதை தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் காயில. இதை ஃபிட் பண்ணியாச்சு. இந்த ஜாடிக்குள்ளே போட்டு ஃபிட் பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்கும். இது உங்களுக்கு பார்க்க ஸ்டீல் மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்டீல் கோட்டிங் உள்ளே வந்து காப்பர் கொடுத்துருக்காங்க. தாத்தா பாட்டி காலத்தில் அடுப்பத்தை வச்சு பானையில் வெந்நீர் போடுவாங்க. இப்போ பட்டன் தட்டினா வெந்நீர் ரெடி. இப்போ இந்த வேலையை நின்று போச்சு. என்ன ரீசன் அவங்கள சொன்னால் வீடியோ கடைசியில் சொல்லுவேன்னு. இப்போ கரண்ட் இல்லை, நீங்களும் நினைக்கலாம் அடிக்கடி வேணால் கரண்ட் இல்லைன்னு சொல்கிறானே. இந்த வேலைலாம் கரண்ட் இல்லை தான் செய்ய முடியாது. கொஞ்சம் ஃபிட் பண்ணி வச்சாச்சு. கரண்ட் வந்த பின்னா தான் நம்ம செக் பண்ணி ஃபிட் பண்ணணும். அவன் எனக்குமே திருப்பி ஒரே ரீசன் கொடுக்க நல்லா இல்லை, அதனால் கடைசியில் சொல்லுன்னு சொன்னேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எங்கள் நிலமை இப்படி தான் இருக்குது. லவ் யூ. கண்டிப்பாக நீங்களாவது சப்போர்ட் பண்ணுங்க. கரண்ட் மாதிரி நீங்களும் பாதியில் விட்டுட்டு போகாதீங்க. பாய் பாய், லவ் யூ, see you.